ஷபா விஸ்வ பிரம்மா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக உட்காந்துட்டேன், 2 பேரும் ஜோடியாக உட்காந்துட்டிய. டெல்லியிலே உட்காந்துட்டு ரெண்டுக்கும் அங்கே உள்ளவனுக்கு எஃப்ஐஆர், முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போட்டேன். காவல்துறைக்கும் தமிழ்நாட்டில் எஃப்ஐஆரை போட்டேன், டெல்லியிலையும் எஃப்ஐஆர் போட்டேன். எஃப்ஐஆர் போட்டு கணக்கு ஐயா காலடியில் செகண்டில் ஒப்படைச்சிட்டேன். செகண்ட் நிமிடத்தில் ஒப்படைச்சி கொண்டே இருக்கேன். புரியுதா? இப்போ நீதிமன்றத்தில் வழக்காடுதான்ல, கீழே லாயர், கவர்மெண்ட் லாயர். ஏன்னா இதை முடித்தாதே இவனோட பிடிச்சி எஃப்ஐஆரை போட்டாதே அவன் உள்ளே போகிறான். அரசியல்வாதி அம்புட்டு உள்ளே மாட்டுவான், பல கோடி உள்ளே மாட்டுவான். 2ஆம் நம்பர் தொழில் கையெழுத்து போட்ட அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் எல்லா அனைத்துமே உள்ளே மாட்டி வருவான், பேங்கு மாட்டுவான். இவனுக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வழக்காடுறவனுக்கு கவர்மெண்ட் லாயருக்கு போட்டணும் அப்படின்ட்டார். போட்டால் அப்படின்னா தான் கணக்கு கதை துஷ்டு நம்ம எடுக்க முடியும்ட்டார் நீதி அரசர். புரியுதா? வழக்க ஆட்டி அமுக்கி வெளியில் தப்பிச்சு அப்படியே அவன் பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி வரைக்கும் பறக்கான். மலையை உடைக்க மண் அல்ல. அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு! நீதி அரசர் கணக்கு போட்டால் நீதிமன்றத்திலேருந்து கோர்ட்லேருந்து எல்லா கோர்ட்டிலும் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு எடுக்கணும் அப்படிங்கார் ஐயா நீதி அரசர். ஏன் எடுக்கலை அப்படிங்கார். செகண்டில் உருட்டிடுவோம், செகண்டில் பிரட்டி விட்டுருவோம் அப்படிங்காரு. என்ன தெரியாத அளவுக்கு விளையாடுதாங்களா அப்படிங்காரு ஐயா சொல்லிட்டார். புரியுதா? எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சொல்லிட்டாருப்பா, கவர்மெண்ட் லாயருக்கு போட்டு முடிச்சிரு. இன்று பொழுதில் நீ பதவி உட்கார்ந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் கொட்டு மேலே அடித்து வேட்டுகளை வெடித்து பூமியை பாழாக்கி பூமியை அதர விடுதான். வேட்டுகளை போட்டு கல்யாணம் முடிக்கானா அப்படி என் முகரையை பாரு, என்னுடைய முகரையை பாருன்னு அரசியல்வாதியிலேருந்து கீழே வரைக்கு பல கோடி உள்ளவன் பூரா இன்று பொழுது நீ பதவி வாங்கின முதலமைச்சர், நீ பதவி வாங்கின நாள் திரு கல்யாணம்னு சொல்லி முடிக்கான், கல்யாணங்கள் முடிக்கான். புரியுதா? திருக்கல்யாணம்னு சொல்லி அந்த அவன் திருச்செந்தூர் அதை இது சேர்த்து தான் உள்ளே முடிக்கணும். ஏற்கனவே பழனியில் இவன் வாகனம் போயிட்டான், திருத்துறைக்குண்டிலையும் போயிட்டான், 2 யானை போயிடுச்சு. புரியுதா? இந்த தமிழ்நாட்டில் அடங்க மாட்டான். இப்படி கணக்கை விட்டு பார்ப்பார், அடிக்க வேண்டிய நேரத்தில் மானிட பிறவியை நொறுக்கிடுவார். தான் கணக்கு. அவர்கிட்ட முடியுமா பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆடுறான்னு ஆணும் பெண்ணும். இவனுக்கு கல்யாணம் முடிக்கிறவன் பூரா இன்னைக்கு பொழுது தாலி கட்டுறவன் பூரா 8ஆம் நாட்டு சனி சொல்கிறீங்க 2 பேரும் உட்காந்து ஆட்டிரு. சரியா? அரசியல்வாதி தொலைஞ்சான். ஒரு அரசியல்வாதி கல்யாணம் முடிச்சிருந்தானா அவன் உலகமே தொலைஞ்சான். புரியுதா? தொலைஞ்சான்ல. எப்போ சிரிக்காதப்பா, சரிதானே? கணக்கு பயங்கரமாக ஐயா கொடுக்காரு. அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் நீ நினைக்க போய்கிட்டே இரு. உனக்குத்தான் காற்று மூலியமாக போகிறதுக்கு பவரை கொடுத்துருக்காரு. போயிரு. வீட்டுக்குள்ளே பூட்டினால் உள்ளே போய் சாப்புன்னு உச்சி தலையில் 2 அடி அடித்து உட்காந்து ஆட்டி விட்டு போயிரு. போட்டோம் இந்த ஜெம்மத்தில் பூமியை பாழாக்க வந்த பாயிப்பே நீதி அரசர் போடுறாரு. கணக்கு எடுக்க மாட்டேங்கானே அப்படிங்காரு. விளையாட்டு நம்ம நான் காட்டணும் அப்படிங்காரு. புரியுதா? இப்போ இவனுங்களுக்கு அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் போட்டாலே அடங்கிரும் அப்படின்ட்டார், அடக்கிறணும் அப்படின்ட்டார், அடக்கி கொண்டு வரணும்ட்டார். 2ஆம் நம்பர் தொழிலை பூராமே முடக்கி அவன் வீட்டில் கக்கூஸ் கட்டி வச்சுருக்கான், அதில் போய் நக்கணும் அப்படிங்காரு ஐயா சொல்லிட்டார். நக்க விட்றா அப்படின்ட்டார். உன்னதான் சொல்லியிருக்காரு, அவன் காகித பேப்பர் கண் மறைவாக மறைச்சி விட்டுரு. முக்கால் சத்தியம். இன்றைக்கி கல்யாணம் முடிக்கிறவன் கொட்டு மேலே அடிக்கிறவன் அவன் குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி புள்ள ஏப்பா ஜங் எப்பா துப்பியாச்சு, முடிஞ்சு போச்சு, நீ போய் ஆட்டிறப்பா. அரசியல்வாதி பல கோடி இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறவன் எல்லாமே சரிச்சிரு. ஒரு கணக்கு எடுத்தா பல கோடி கணக்கில் சரிச்சு விட்றப்பா. முக்கால் சத்தியம்.